எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை நெகேமியா 5:19. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்ற வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். ஆனாலும் உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள் என்ற வார்த்தையின்படி வேலை தளங்களிலோ சமூகத்திலோ நன்றாக வேலை செய்து பல சாதனைகளை சாதித்தும் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மதிப்பு, மரியாதை, வெகுமதி எதுவும் கிடைக்காத போது, ஏன் வீட்டிலே எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தும் வீட்டில் உள்ளவர்களிடமிருந்து ஒரு அன்பு வார்த்தை கிடைக்காத போது நாம் மனமுடைந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் எம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு வைக்கிறவர். எமக்கு நன்மை உண்டாக எம்மை நினைப்பவர் மாத்திரமல்ல, நினைப்பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். அகாஸ்வேரு ராஜாவின் சூசான் அரண்மனையிலே மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அந்நாட்களில் மொர்தகாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து அகாஸ்வேரு ராஜாவை கொல்ல வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் பிக்தானும் தேரேசும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜாவின் உயிரை காப்பாற்றிய மொர்தகாய்க்கு எவ்வித பாராட்டோ பரிசோ வழங்கப்படவில்லை. ராஜா மறந்துவிட்டான். ஆனால் நம் தேவன் எதையும் மறந்து விடுகிறவர் அல்ல. ஒரு நாள் ராஜாவால் தூங்க முடியவில்லை. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் அவன் ஒரு வேலைக்காரனிடம் வரலாற்று பதிவேட்டை கொண்டு வந்து வாசிக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவின் மேல் கைவோட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. உடனே ராஜா இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதோ என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது ராஜாவின் பிரதான பிரபுக்களில் ஒருவனாகிய ஆமான் அங்கே வந்தான். அவனிடம் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு போய் மொர்தகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா ஆமானை கொண்டு மொர்தகாயை கனப்படுத்தினான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த மொர்தகாய்க்கு இந்த மேன்மை கிடைத்தது கர்த்தருடைய கிருபையே. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகினதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென கண்பானவர்களே, யூதா தேசத்திலே அதிபதியாய் இருந்த நெகேமியா தனக்கு முன்னிருந்த அதிபதிகளைப் போல ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தாமல் அவன் தேவனுக்கு பயந்ததினால் ஜனங்களை பட்சமாய் நடப்பித்து அநேக நன்மைகளை செய்தான். செய்து முடித்த அவன் அதற்கான பிரதிபலனை ஜனங்களிடத்தில் எதிர்பாராமல் தேவனை நோக்கி இவ்வாறு ஜெபிக்கிறான். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எங்களுடைய ஜெபமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்போ ஒருவருடைய நித்திரையை கலைத்தாவது எம்மை தேவன் நினைப்பூட்டுவார். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி எங்களை நினைந்து ஆசீர்வதியுங்கப்பா. நாங்கள் செய்த எல்லாவற்றின் படியும் எமக்கு நன்மை உண்டாக அம்மை இணைந்தள்ளுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.